Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிசினஸ் இன்கம் கம்ப்யூட் பண்றதுக்கான applicable directions. previous வீடியோல செக்ஷன் 35 வரைக்கும் உள்ள provisions பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செக்ஷன் 36 other directions. So under section 36 the first one is insurance premium as per section 36 1 subsection 1. So insurance premium அப்படிங்கிறது ஒரு business concern அவங்களோட ஸ்டாக் ஆர் மெட்டீரியலுக்காக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்காக பிரீமியம் பே பண்றாங்க அப்படின்னா அந்த பிரீமியம் இந்த செக்ஷன் 36 1 சப்செக்ஷன் 1 டிடக்ஷனா அலோ பண்ணிக்கலாம். தென் அந்த செக்ஷன் 36 1 சப்செக்ஷன் 1A இன்சூரன்ஸ் பிரீமியம் paid for cattle can be allowed as deduction. So if premium paid by Federal Milk Cooperative Society for the insurance taken against the lives of cattle, then that is allowed under this section. Then health insurance premium. So health insurance premium அப்படிங்கிறது எம்ப்ளாயோட ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு பிரீமியம் பே பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பே பண்ற பிரீமியம் இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பிரீமியம் பெய்ட் பை செக், இங்க கண்டிஷன் என்னது, பிரீமியம் செக்கா பே பண்ணிருக்கணும். அதர் தேன் செக் ஆர் கேஷா பே பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ பிரீமியம் பெய்ட் பை செக் பை தி அசஸி as an employer to effect or to keep in force an insurance on the health of employees under a scheme framed in this behalf by the General Insurance Corporation of India and approved by the central government and any other insurer and approved by Insurance Regulatory and Development Authority. இப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா that should be approved by central government or if that insurance policy is offered by any other insurer, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தவிர வேற ஏதாவது பிரைவேட் இன்சூரர்ஸ் இந்த பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கும் பிரீமியம் பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ தட் இன்சூரன்ஸ் பாலிசி should be approved by Insurance Regulatory and Development Authority. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். Then bonus or commission paid to employees. இப்போ பிசினஸ் கன்சர்ன்ல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் கமிஷன் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். இங்க போனஸ் ஆர் கமிஷன் அப்படிங்கிறது இட் should not be distribution of profit. ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா அதுக்கு இங்க வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இட் ஷுட் பி தி போனஸ் ஆர் கமிஷன் பெய்ட் அப்பார்ட் ஃப்ரம் சேலரி, அவங்களுக்கு ரெகுலரா பே பண்ற சேலரி தவிர இது ஒரு அடிஷனல் அமௌண்டா வந்து பே பண்றாங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital as per section 36 1 subsection 3. இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா borrowed capital பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். தட் இஸ் அசஸி ஒரு லோன் அவைல் பண்ணிருக்காங்க, அந்த லோனுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்லி கண்டிஷன் இஸ் தட் அமௌண்ட் should be utilized for the purpose of business. Next, discount on zero coupon bonds as per section 36 1 subsection 3A. ஜென்ரலா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் issued at a price below the face value. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாண்டோட வேல்யூ 10 rupees 100 rupees 1000 rupees பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. அதை விட கம்மியான வேல்யூக்கு தான் அந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் யூஸ்வலா இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு பேமெண்ட் ரிடம்ஷன் டைம்ல மட்டும்தான் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்ல if the issuer is having any discount that can be claimed as deduction under this section. இந்த issuerக்கு discount அப்படிங்கிறது amount payable on maturity minus amount received on issue. இஷ்யூ பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ விட கம்மியான வேல்யூக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் மெச்சூரிட்டி டைம்ல அவங்க பே பண்றது அந்த ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமான வேல்யூவா இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் வந்து இஷ்யூருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி. ஸோ அதை வந்து இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். Such discount shall be allowed as deduction on pro rata basis having regard to the profit for life of such bonds. So அந்த பாண்டோட லைஃப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பீரியடுக்கு over a period of time this deduction can be allowed on pro rata basis. Next, under section 36 1 subsection 4, deduction is available in respect of employees contribution to recognized provident fund and superannuation fund. எம்ப்ளாயியோட சேலரியில இருந்து ஆர்பிஎஃப்க்கு இல்லைன்னா சூப்பர் அனுவேஷன் ஃபண்டுக்கு அப்படின்னு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டு தட் அமௌண்ட் இஸ் டு பி டெபாசிட்டட் பை தி எம்ப்ளாயர் இன் தி ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட். அப்போ எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்க, எம்ப்ளாயரும் ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சேலரி சாப்டர்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப எம்ப்ளாயர் டோட்டலா எவ்வளவு ஆர்பிஎஃப் அக்கௌண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ இல்லைன்னா சூப்பர் அனுவேஷன் ஃபண்டுக்காக எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ that amount can be claimed as deduction under this section. Then employees contribution to notified pension scheme, that is NPS, under section 36 1 subsection 4A.
Employer's contribution up to 10% of employee's salary towards employees pension scheme shall be allowed. இங்க maximum limit அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட சாலரியில maximum 10% இந்த டிடக்ஷனுக்கு நம்ம வந்து claim பண்ணிக்கலாம். Suppose if employee's contribution exceeds 10% of employee salary, excess over 10% shall be disallowed. So இதுக்குள்ள இருக்க லிமிட் அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட சாலரியில 10% அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட். பட் ஆக்சுவலா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றது இந்த 10% ஆஃப் சாலரியை விட அதிகமான அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா அந்த 10%க்கு எக்ஸஸா இருக்கும் இல்லையா, தட் எக்ஸஸ் அமௌண்ட் ஷுட் பி டிஸ்அலவுட். Then contribution to approved gratuity fund. Gratuity அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி salary சாப்டர்ல பார்த்திருக்கிறோம். ஒரு பர்சன் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகும்போது ஆர் ரிலீவ் ஆகும்போது அவங்களோட லாங் டர்ம் சர்வீஸ ரெகக்னைஸ் பண்ணி எம்ப்ளாயர் பே பண்ற ஒரு லம்சம் அமௌண்ட் தான் கிராஜுவிட்டி. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிக்கு பே பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா, இப்போ லாங் டர்ம் சர்வீஸ் ரெண்டர் பண்றவங்களுக்கு ஒரு லம்சம் பே பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா, அதுக்காக எம்ப்ளாயர் பீரியடிக்கலா அமௌண்ட் இந்த கிராஜுவிட்டி ஃபண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா that amount is allowed under this section as a deduction. Next, employees contribution towards staff welfare scheme as per section 36(1) subsection 5A. Employee கிட்ட இருந்து யூசுவலா PF contribution, superannuation fund contribution, ESI contribution or any other funds contribution இதுக்காக எம்ப்ளாயி சாலரியில இருந்து certain amount டிடெக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயி கிட்ட இருந்து அந்த மாதிரி கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை அப்ரோப்ரியேட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி டெபாசிட் பண்றது எப்போ பண்ணிருக்கணும் அப்படின்னா பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ வித்தின் த டியூ டேட் இஃப் எம்ப்ளாயர் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அமௌண்ட் டுவர்ட்ஸ் தீஸ் ஃபண்ட் then that amount can be claimed as deduction. Then next one, loss for animals as per section 36(1) subsection 6. If animals are used in the business or profession of the assessee otherwise than as stock in trade and have died or become permanently useless for such purposes and any loss suffered due to the death or becoming permanently useless for the assessee will be allowed as deduction. இப்போ எம்ப்ளாயரோட பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பர்பஸ்க்காக அனிமல்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் அதர் தேன் ஸ்டாக் இன் ட்ரேட். அதர் தேன் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா அவங்களோட பிசினஸே வந்து இந்த அனிமல்ஸ் பேஸ் பண்ண பிசினஸா இருக்காது. பட் எம்ப்ளாயர் இஸ் யூசிங் அனிமல் பட் தட் இஸ் நாட் அ ஸ்டாக் இன் ட்ரேட். இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ் வந்து திடீர்னு டெத் ஆயிடுச்சு இல்ல பெர்மனண்டா அந்த பிசினஸ்க்கு யூஸ்லெஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கேசஸ்ல அந்த பிசினஸ்க்கு ஏதாவது லாஸ் இன்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த லாஸை வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ள நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேட் டெட்ஸ் as per section 36(1) subsection 7. பேட் டெட்ஸ் அப்படிங்கறதோட ஜெனரல் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட் டெட்ஸ் அப்படின்னா டெட்டார்ஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணவே முடியாத அமௌண்ட் தான் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the debt or loan should be in respect of business or profession of the assessee which have actually become irrecoverable in the previous year. So the debt or loan பிசினஸ் ரிலேட்டடா இருக்கணும், அது வந்து irrecoverable அமௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். Then provision for bad and doubtful debts related to rural branches of scheduled commercial bank. Provision for bad and doubtful debts the rural branches of scheduled commercial banks க்கு allowed as a deduction under section 36(1) subsection 7A. இப்போ இந்த கேஸ் தவிர மற்ற அசஸிக்கு provision for bad and doubtful debts அவங்களோட books of accountல இருக்கு அப்படின்னா அது வந்து allowable deduction கிடையாது. Bad debts is an allowable deduction but provision for bad and doubtful debts is not an allowable expense. Then transfer to special reserve created by financial corporation, corporation, banking company, cooperative bank and housing finance company. So இந்த மாதிரி entities special reserveக்காக amount transfer பண்ணிருக்காங்க அப்படின்னா the transferred amount is allowed as deduction under this section, but the maximum limit is 20% of profit derived from such business. So in the banking company, cooperative bank, housing finance company, இவங்களோட பிசினஸ்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா they should give loan to the business entities. So அந்த மாதிரி business entityக்கு support பண்ற banking company, cooperative or housing finance company இருக்கலாம், அவங்க வந்து special reserveக்காக transfer பண்ணிக்கலாம். Next, special reserve created by a scheduled bank other than foreign bank. இப்போ previous sectionலயும் banking company, cooperative bank இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்குள்ள கவர் ஆகாத any other scheduled bank but other than a foreign bank அவங்க special reserveக்காக transfer பண்ணிருக்காங்க அப்படின்னா they can claim deduction under this section. இங்கேயும் maximum limit அப்படிங்கிறது 20% of total income. Then family planning expenditure
as per section 36(1) subsection 9. இந்த deduction யாருக்கு available அப்படின்னா only for company. Company assessees can claim deduction in respect of revenue expenditure incurred by them for the purpose of promoting family planning among its employees. So இங்க incur பண்ணிருக்க expenditure revenue expenditure இருந்துச்சு அப்படின்னா that amount can be fully allowed as deduction. But if the expenditure incurred is a capital expenditure, then the expenditure will be spread over a period of 5 years and deducted accordingly. இப்போ இந்த current previous yearல incur பண்ணிருக்கிற expenditure capital expenditure இருக்கு அப்படின்னா the total amount of such expenditure should be divided by 5. So இந்த current yearல இருந்து 5 yearsக்கு இந்த deduction claim பண்ணிக்கலாம். Next, revenue expenditure incurred by a corporation or body corporate established under a central, state or provincial act. They can claim deduction under section 36(1) subsection 12. Then contribution to credit guarantee trust fund. For this contribution, deduction is available under section 36(1) subsection 14. So இந்த deduction யாருக்கு available அப்படின்னா public financial institution. So அவங்க இந்த credit guarantee trust fundக்காக amount contribute பண்ணிருக்காங்க அப்படின்னா they can claim deduction under this section. Then security transaction tax. So security transaction tax, if it is paid by assessee during the previous year, they can claim deduction under section 36(1) subsection 15. But இங்க condition என்ன அப்படின்னா அந்த செக்யூரிட்டில இருந்து வர்ற இன்கம் பிசினஸ் இன்கமா கரண்ட் இயர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ அதுக்கான செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை இந்த செக்ஷன்ல டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். தென் கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஸோ இப்போ அசசி வந்து கமாடிட்டி ஆர் டெரிவேட்டிவ்ஸ் டீல் பண்ற ஒரு டீலரா இருக்காரு அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கமாடிட்டிஸ்ல இருந்து ஏர்ன் பண்ணிருக்கிற இன்கம் வந்து பிசினஸ் இன்கமா இந்த பிசினஸ் ஹெட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ அவர் பே பண்ணிருக்க இந்த கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸை இந்த செக்ஷனுக்குள்ள டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். Then expenditure by cooperative society for purchase of sugarcane. Sugarcane purchase price அப்படிங்கிறது the price should be less than the purchase price fixed by or approved by the government. So இந்த condition fulfill ஆச்சு அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள deduction claim பண்ணிக்கலாம். Then marked to market loss. Marked to market loss or other expected losses computed in accordance with income computation and disclosure standard notified under section 145(2). இந்த செக்ஷன் படி கம்ப்யூட் பண்ணிருக்க லாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா that loss can be deducted under this section. The distribution of free samples to doctors by a pharma company. So generally the pharmaceutical company டாக்டர்ஸ்க்கு free samples distribute பண்றது அப்படிங்கிறது usual practice. So அது வந்து allowable deduction. இப்போ அதுவே வந்து டாக்டர்ஸ்க்கு any other benefit கொடுத்திருக்காங்க, இப்போ gift, travel benefit, cash gift கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து இங்க deduction கிளைம் பண்ண முடியாது. So இந்த section 36க்குள்ள நம்ம பார்த்த provisions உங்களுக்கு clear இருக்கும்னு நினைக்கிறேன். Next வீடியோல section 37 பத்தி பார்க்க போறோம். Thank you for listening.